நடுநாடு திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா, ட்ரெய்லர் வெளியீட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த அழகான மேடையை அலங்கரித்து கொண்டு சக திரையுலக நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என்ன பேசுறது, ஒரு நல்ல படம் ஓடிட்டுருக்கேன், இவர் பேசிகிட்டு இருக்கார் நடுவில். ஒரு நல்ல ட்ரெய்லரு, மிரட்டலான ட்ரெய்லரு, இந்த காலத்துக்கு ஏற்ற சத்தத்தோடு அழகாக பின்னணி கோர்வை இருந்தது. இந்த காலத்து சத்தம், அதுக்கு இந்த சத்தம் கேட்கலன்னா இவனுக்கு மியூசிக் தெரியலன்றவாங்க. கரெக்டா? ஸோ இசையமைப்பாளர் பரணி அவர்கள் வரும்போதே நான் பார்த்தேன். ஒரு நாளைக்கு முன்னாடி கூட நான் காரில் ட்ராவல் பண்ணும்போது அவருடைய பேட்டியை கேட்டுகிட்டே போனேன். அவருடைய பாட்டெல்லாம் எப்படி கம்போஸ் பண்ணார். ரொம்ப எளிமையான ஒரு மனிதர், ரொம்ப நிறைவான பாடல்களை கொடுத்தவர், மெலடி கிரியேட்டர். உண்மையிலுமே துளி துளியாய் முதல் படம் நினைக்கிறாரு. உங்களுக்கு முதல் படமா தெரியல இருக்கு. அது மிகப்பெரிய பார்வை ஒன்று. இப்போ போதுமே அந்த படத்தில் எல்லா பாட்டுமே ஹிட்டுங்க. யாரா இந்த மியூசிக் டைரக்டர் அளவுக்கு தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு இசையமைப்பாளர். ரொம்ப எளிமை, ரொம்ப சாஃப்ட்டு. அவர் எப்பவுமே ரொம்ப ரொம்ப திறமைசாலி. அவருக்குன்னு ஒரு இறைவன் சில திரைப்படங்களை இன்றைக்கும் மக்கள் நெஞ்சில் நிற்கிற அளவுக்கு அவருடைய இசை. நீ தொடர்ந்து அவர் படம் பண்ணணும். இந்த படத்தை பற்றி கூட அந்த அந்த பேட்டியில் சொல்லியிருந்தீங்க. அதான் இந்த படத்தை நடுநாடுன்னு ஒன்றையே நான் ஓகே அப்படின்னு இந்த படத்தை பற்றி சொல்லியிருந்தார் அந்த பேட்டியில் கூட. பார்த்தீங்களா? தயாரிப்பாளர் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு, டைரக்டரை சந்தோஷ் சேகர். அதனால் ஒரு கலைஞன் அப்படித்தான், கள்ளங்கப்படம் இல்லாமல் அது அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுது என்ன ஏதுன்னு தெரியாது. அவர் இப்போ நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன் சார், அது ரொம்ப நாள் கழிச்சு கரெக்டாக அதை சொல்லிகிட்டு இருந்தார். அதே படம் இசை வெளியீட்டு விழாவுக்கு நான் வந்ததில்லை. அதுவும் அவர் 2 நாள் முன்னாடி நான் பேட்டியை கேட்டுட்டு 3வது நாள் அவரை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். மிகச்சிறப்பாக இருந்தது. பாடல்கள்லாம் ரொம்ப அழகாக நம்ம அந்த கிராமிய பாடியில் அழகாக இருந்தது. குறிப்பாக சொல்லட்டுமா, யார் பாடலாசிரியர்னு சொன்னீங்க? பச்சை முந்திரியன் எப்படி எடுக்கணும், எனக்கு அது அப்படியே நின்றுடுச்சு. மற்ற எந்த வரியுமே நிற்கல. என்ன முந்திரி, இந்த ஒரு அந்த ஒரு பாட்டுக்காகவே படம் ஓடும். கவலையே படாதீங்க. யாரோ பேசும்போது சொன்னாங்க, இன்னைக்கு எங்கே அன்பு போயிட்டாரா, அன்பு செழியன் போயிட்டாரா? அவர் சொன்னார், இந்த காலத்தில் இளைஞர்களுக்கு உண்டான சரக்கு இருந்தால் தான் முதியவர்களுக்கும் இந்த சரக்கு பிடிக்கும். இளைஞர்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கே பிடிச்சிருக்குன்னா பாருங்களேன். அப்பா பார்த்தாரா? இந்த பாட்டு தனியாக இன்னொரு தடவை போட்டு காட்டுங்க. அப்போதான் அவருக்கு உங்களை பற்றி தெரியும். என் பையன் எப்படியெல்லாம் பாட்டு எழுதுவான். நான் எஜமானில் அந்த மாதிரி தான் ஒரு பாட்டு எழுதுறேன். எனக்கு கொஞ்சம் அந்த சுச்சுவேஷனே மாதிரி, இந்த எஜமான் கதாபாத்திரத்தை கொஞ்சம் செக்ஸியாக செட்யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டுன்னொன்னே, இந்த உறக்க கற்றுக்குது கோழி, அந்த பாட்டு எழுதும்போது எனக்கு வார்த்தைகள் கொஞ்சம் வர்றதுக்கு மறுத்தது. நம்ம பட் எழுதிட்டேன். கொஞ்சம் விரசமும் இருக்கும் அதில். அது கடைசியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணிட்டானுங்க, போட்டிருக்கேன். இப்போ அது என்ன பண்ணிட்டாங்க, அந்த படத்தில் நான் எப்பவுமே என் படத்தில் ஒரு பாட்டு வாலி சாருக்கு கொடுப்பேன். அதில் எஜமான் படத்தில் ஒரு பாட்டு மட்டும் வாலி சாருக்கு கொடுப்பேன் எப்பவுமே. எல்லா படத்துலையும் நான் வெளியூரில் இருக்கும்போது அந்த பாட்டை வாலி அண்ணங்கிட்ட ஃபோனில் பேசி சொல்லிவிடுவேன்.
அப்படி அவர் ராக்குமுத்து ராக்குன்ற பாட்டு தான் அவர் எழுதினார். ஆனால் இந்த பாட்டு வந்த உடனே, உறக்கத்துது கோழி வந்த உடனே அந்த பாட்டு தான் அவர் எழுதினாருன்னு போட்டு விட்டாங்க. அது கூட நம்மளை அந்த மாதிரி பாட்டு எழுதுறதுக்கு அக்செப்ட் பண்ணலை. பட் தம்பி பின்னிருக்கீங்க. அது மற்ற வரிகள் எல்லாம் ஆழமாக நான் வந்து யோசனை பண்ண முடியல. அதுக்குள்ளே விஷுவல் நம்மளை வந்து மயக்கிடுச்சு. அதனால் அது தனியாக பார்ப்போம். மிக நேர்த்தியாக எழுதியிருந்தீங்க பாடல். அவர் சொன்னார், நீங்கள் உங்கள் கவிதை, உங்கள் பாடல் வரிகளுக்கேற்ப அவர் வந்து இசையமைச்சிருக்காரு. அது ரொம்ப சிரமமான விஷயம். அது நீங்கள் எந்த சந்தத்தை எழுதியிருக்கீங்களோ அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்ற சொல்லியிருப்பார். தத்தகரத்தில் நிற்காது சில டைமில். ஸோ இதெல்லாம் ஒரு புதிய விஷயந்தான். நீங்கள் புதியவர்களுக்கும் என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். படத்தில் வந்து பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருந்தது. எல்லா கதாபாத்திரங்கள் வந்து தம்பி ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க. இந்த பாட்டெல்லாம் ரொம்ப ஸ்டைலாக யாரையோ பார்த்த மாதிரி இருக்குது. யாருன்னு தெரியல எனக்கு. உங்களை ஓம் முருகா அசோக் மாதிரியே கொஞ்சம் கொஞ்சம் சாயல். கரெக்டா? முருகா, ஆமாம். அசோக் அசோக் மாதிரி, அசோக் தம்பியோ, அசோக் டபுள் ஆக்ஷனோன்ற மாதிரி ஒரு 2 பேரும் நடிக்கலாம். அந்த மாதிரி டபுள் ஆக்டிங் சினிமா பண்ணலாம். கரெக்டா? நான் சொல்கிறது கரெக்டா? அப்புறம் ஹீரோயின் வந்து கொஞ்சம் ஆங்கிலத்தில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக தமிழுக்கு வந்து ஒரு கடைசியில் திரும்பியும் ஆங்கிலத்தில் முடித்த. நான் எந்த ஸ்கூலில் படிச்சீங்கன்னு கேட்டேன். அந்த கடைசி வரல அந்த ஸ்கூல் பேரே அது மறந்துடுச்சு. நான் வெளியே உட்காந்துருக்கும்போது கேட்டேன். அப்போ எந்த ஸ்கூலில் படித்தேன்னவா கூடவா தெரியல. நீ இவ்வளோ அழகாக பேசுறியே, இப்போவாது சொல்லலாம்ல. இன்னும் சொல்ல மாட்டேங்குது பாருங்க. இதுதான் சிக்கலை. பரவாயில்ல, நீ படித்த ஸ்கூலும் மனசுலேயே வச்சுக்கோ. ஆனால் படத்தில் நல்லா நடிச்சிருக்கேன். அந்த லுக்கு இதெல்லாம் நீங்கள் இன்னும் அவரெல்லாம் சொல்லி தான் கொடுத்துருக்காங்களா? நான் சொல்லாமையே உனக்கு எல்லாமே பேச தெரியுதில்ல. இவ்வளோ அழகா நல்லா நல்லா நடிச்சிருக்கீங்க. நல்ல உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வர வாழ்த்துக்கள். உங்களுக்கும் ஹீரோவுக்கும். அந்த தம்பி இன்னொரு ஹீரோ அவரும் சிறப்பாக அழகாக பேசுனீங்க தம்பி நீங்கள். அப்புறம் நம்ம எடிட்டர் எங்கேதான் நீ ஆளை காணோம். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தான். எடிட்டிங் இஸ் நம்பர் 1 இந்த படத்தில். எடிட்டிங் வந்து அவ்வளோ அழகாக நேர்த்தியான கட்டிங். அந்த கத்தியை முதல்லையே ஒரு பையன் பின்னாடி வைக்கிறது வச்சுட்டு கடைசி ஷாட்டில் அந்த கத்தியில் பின்னாடி குத்துறான் பாருங்க. இதில் முதுகில் குத்துறவனுங்க பற்றியான கதை போல் இருக்குது. இப்போ அவர் சொன்னார், வேறு பாஸ்கர் கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷமாக நம்மளுக்கு தெரியும். நான் டிஎஃப்டின்னு தெரியும். ஒரு நாள் கூட என்கிட்ட வந்து படம் எடுக்க சொல்லி கேட்டதில்லை. எவ்வளவு பொய்யே சொல்கிறாப்புல பார்த்து. பொதுவாகவே மக்கள் தொலைக்காட்சிங்கிறது ஒரு நேர்மையான தமிழ் தொலைக்காட்சின்னு பேர். அதில் இப்படி அபத்தமாக பொய்ய சொல்லி நானும் அரவிந்தராஜ் இருக்கிறோம். 22 வருஷமாக நம்மளுக்கு தெரியும். டிஎஃப்டிகளெல்லாம் கொடுத்தாங்களாம் 100 படம் எடுக்கிறதுக்கு. என்ன ஆளுக்கு ஒவ்வொரு கோடி எங்கேயா கொடுத்தீங்க? இப்படியெல்லாம் பொய் சொல்லலாமா? தப்பு. நீங்கள் தங்கர் பச்சான் ஒருத்தனை தவிர யாரையுமே டைரெக்டாக ஏற்றுக்கலன்றது தான் உண்மை. நீங்கள்லாம் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் என்கரேஜ் பண்ணுவீங்க சார். அடுத்த உண்மையாக தானே உங்களது ஜாதி கட்சி ஆச்சு. கரெக்டா? கைத்தட்டுங்க. இங்கே வந்து தப்பாக போய் டிஎஃப்டி குறை சொல்கிறீங்க. டிஎஃப்டின்றது என்ன சார்? திரைப்பட கல்லூரியில் திரைப்படம் எடுப்பது எப்படி என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கல்லூரி. அந்த கல்லூரியில் படித்தவனுக்கு திரைப்படம் எடுக்க தான் தெரியும். திருட்டுத்தனம் பண்ணலாம் தெரியாது. இல்லை தெளிவா என்னை புண்படுத்துவது போல் இருந்ததுனால் நான் சொல்கிறேன். நீங்கள் மட்டும் தமிழில் நீங்கள் சொல்லுவீர்கள், நாங்கள் கேட்டு கைத்தட்ட வேண்டும். நாங்கள் பேசும்போது நீங்கள் ஏன் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது? மக்கள் தொலைக்காட்சி ஸ்டைல்லையே பேசுகிறேன். இல்லை, எனக்கு பார்த்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு அவர். நான் அவருடைய வாய்ஸும் அவருடைய பேச்சு திறனும் நம்ம ரொம்ப he knows me and I know him. அதுக்காக தான் இந்த உரிமையோடு தான் பேசுகிறேன். நீங்கள் இப்போ கூட ஒரு 10 கோடி கொடுங்க, நானும் அரவிந்தராஜும் வந்து உங்களுக்கு எவ்வளவு சின்சியராக படம் எடுத்து தர்றோன்னு பாருங்க. ஒத்துக்கிறாரான்னு கேளுங்க. சரியா? ஏதோ எலெக்ஷனில் 40 லட்சம் கணக்கு காட்டிட்டு கணக்கு காட்டாமல் ஏதோ போச்சுன்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா? அந்த போன மாதிரி கூட வச்சுக்கலாம். என்ன
சம்பத்ராஜ் தான் வந்து அதுலேயும் வந்து மெயின் கேரக்டர். சம்பத் ராம் தான் அதுலேயும் மெயின் கேரக்டர். சம்பத் ராம் மெயின் அப்படின்னு போடுவோம். நான் ரெடி. பேரரசு தான் சாட்சி. உனக்கு ஒரு படம் உண்டு இல்ல, உனக்கு ஒரு படம் உண்டு. ஆமா, அப்படிதான் சொல்றாரு. டிஎஃப்டின்னு ஒரே ஒருத்தர் வச்சுதான் படம் எடுத்தாங்க. ஏன்னா மீதி படத்தை எனக்கு காட்டி ஆகணும். எத்தனை பேருக்கு நீங்க அட்வான்ஸ் கொடுத்தீங்க, அந்த லிஸ்ட் அனுப்புங்க எனக்கு. நாளைக்கு நீங்க அனுப்புறீங்க, இல்லைன்னா இன்னொரு தொலைக்காட்சியில் நான் பேசுவேன். நான் ரொம்ப மோசமான ஆளுங்க. உண்மையை உறக்க கத்துவேன் உங்கள் தொலைக்காட்சியை விட. தட்டுங்கப்பா. எப்படி திருமலைக்கு என்னை பற்றி தெரியும், அவனை பற்றி எனக்கு, அவரை பற்றி எனக்கு தெரியும். நாங்கள் சினிமாவில் நாங்கள் ஒரு குடும்பங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், மக்கள் தொலைக்காட்சியில் இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்தீங்கன்றது சொல்லுங்கள், சந்தோஷம். இந்த மாதிரி ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லாதீங்க. அதாவது நான் இப்பவும் சொல்கிறேன், சினிமா இல்லை இப்பவும் சொல்கிறேன், இந்த அன்பு செல்வன் கூட சொன்னது கூட தப்பு. நீங்கள் ஏன் கொடுத்தீங்க? நீங்க குடுக்கறதுக்கு முன்னாடி இவன் இதை செஞ்சா திருப்தியா செய்வானான்னு ஆராய்ச்சி பண்ணி அல்லவா கொடுக்கணும். அது யார் தப்பு? அதான் சொல்ல வரேன் நான். இந்த ஆள் இது சொன்னா இப்போ ஒரு ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு இல்லையா, ஒரு உதயகுமார் அப்படியே விடுங்கப்பா. சின்ன கவுண்டர்னு ஒரு பெரிய படம் எடுத்தாரு. ஏன் இந்த கவுண்டருக்கு ஒரு படம் கொடுக்கலாம்ல? இரு, அதுலயும் விட்டாங்க. இல்லை சார், சும்மா பேசிட்டு யாருக்கிட்ட. சரி இருக்கட்டும். இந்த கவுண்டர் எடுத்த படம் எடுத்ததுனாலயாவது ஒரு படம் கொடுத்துருக்கலாம்ல. இந்த நம்மளா இருக்காரு போல் இருக்க அப்படின்னு அதுக்கும் கூப்பிடல. நாங்க யாருன்னு பார்க்கல. நாங்க நல்லா இருக்கு, நல்லா எழுதி இருக்காரு, உங்க ஆள் எவ்வளவு அழகா வந்து பச்சை முந்திரியை பத்தி எழுதியிருக்காருனால பாராட்டத்தானே செய்யறோம். நாங்க தப்பாக சொல்றோம். அதனால நம்ம இவர் தமிழ் இவர் பேர் என்ன, தயாரிப்பாளர் அன்பு செழியன் அதே மாதிரி தான். இப்போ வர டைரக்டர்கள்லாம் ஏமாத்துறாங்க. சரி, ப்ரொடியூசருக்கு கரெக்டான ஆளுகளாக இருக்கணும், அப்போ தான் ஏமாறாத ப்ரொடியூசர்களாக இருக்கணுன்றேன். ஏமாறுறதுக்கு ரெடியாக வர்றீங்க, எங்கேயோ உங்களுக்கு ஒரு வீக்னஸை வச்சுக்கிட்டு இங்கே வந்து சினிமாங்கிற போர்வையில் இங்கே வந்து படம் எடுக்கிறவனையும் சேர்த்து கெடுத்து அந்த மாதிரி எத்தனை தயாரிப்பாளர் வர்றீங்க? ஸோ உண்மையை பாரு, ஒரு இசையமைப்பாளர் தப்பு பண்ண முடியாது, ஒரு டைரக்டர் தப்பு பண்ண முடியாது. டைரக்டர் தப்பு பண்ண சார், நல்ல டைரக்டர் நான் தான் சொல்கிறேன், நீ சூஸ் பண்ணணுங்க. நீங்கள் சூஸ் பண்ணணும். நீங்கள் இந்த டைரக்டர் இது பண்ணால் கரெக்டாக பண்ணுவாருன்றது அந்த தெளிவு இல்லைன்னா நீங்கள் எதுக்கு படம் எடுக்கிறீங்க? சரியாக எடுக்காத ஒருத்தனை வச்சு நீங்கள் படம் எடுத்துட்டு அப்புறம் அவன் தப்புன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வரேன். முதல்லயே தெரிஞ்சு கரெக்டாக பண்ணுவானா அப்படின்றது ஆராய்ச்சி பண்ணி கொடுங்க. அதனால் நான் ரெடியாக இருக்கேன். பாஸ்கர், ஆளை விடுங்கன்றீங்களா? வேலையில் உதாரணத்துக்கு சொல்கிறேன். பொதுவாக பொசுக்குன்னு எல்லாத்தையும் தப்புன்னு சொல்கிறது நாகரிகம் இல்லை இல்லையா? எனக்கு மனசு சரி. ஆக இந்த திரைப்படத்தில் எல்லா விஷயமும் நல்லா இருந்தது, ஒளிப்பதிவும் நல்லா இருந்தது, எடிட்டிங் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அப்புறம் சகோதரர் சம்பத்ராம் வந்து ஃபீல் பண்ணார் பாருங்க. அந்த நான் 200 படங்கள் நான் அங்கங்கே ஒவ்வொரு காட்சியில் 2 காட்சியில் அப்படித்தான் நடிப்பு. நமக்கு ஒரு அடையாளம் இல்லாமல் நம்ம திரையுலகத்துக்கு வரும்போது நம்ம பட்ட அவமானங்களும் கஷ்டங்களும் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு அஸ்திவாரமே தவிர, இப்போ எனக்கு மட்டும் நான் வெறும் 300 ரூபாயோட நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி வந்தேன். ஏதோ எங்களுக்கு குடும்பமோ ஒரு சினிமாவோ எனக்கு சப்போர்ட்டிவாக யாருமே கிடையாது. எனக்கு ஒரே சப்போர்ட்டு அவர் சொல்கிறாரு இந்த டிஎஃப்டி தான். அந்த டிஎஃப்டி படித்ததுனால மட்டும்தான் நான் ஒரு இயக்குனராக முடிஞ்சது. அதனால தான் நான் வந்து அவர் மேலே ஒரு சின்ன ஒரு இதில் இப்போ பேசினேன்னா, அதர்வைஸ் அவருக்கு இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதே மாதிரி சம்பத், நான் எப்போ பார்த்தாலும் அந்த பணிவும் அன்பும், என் படத்தில் அவர் நடித்ததும் கிடையாது. நடிச்சிருக்கீங்களா? அது அது வேற விஷயம். என் படத்தில் அவர் நடித்ததில்லை. நான் மேபி நான் படம் பண்ணுற டைம் அவர் என்ட்ரு ஆகலைன்னு நினைக்கிறேன்.
பட்டு எப்போ பார்த்தாலும் அந்த அன்பும், மரியாதையும் இயக்குனர்கள் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய அதுதான் உங்கள காப்பாத்தும். நிச்சயமா காப்பாத்தும். நீங்க இன்னும் மேலும் மேல நீங்க வந்து முன்னேறுவீங்க. உங்களுடைய நீங்க இந்த படத்துல ஒரு டிஃபரெண்ட்டா இருக்கு. டிஃபரெண்ட் சம்பத் ராமன வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. நீங்க சொன்னீங்களே, எனக்கு அவரு நம்ம ராஜ்கிரண் சார் பேரை சொல்லணும்னு நானே சொல்லணுன்ட்டு இருந்தேன். அந்த ஸ்டைல் ஆஃப் இது இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கு. வெரி குட். ஆல் தி பெஸ்ட்டுங்க. உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படமா இது அமையட்டும். அப்புறம் ஒரு இயக்குனரையும், இந்த யூனிட்டையும் நம்பி வந்திருக்கிற ஒரு தயாரிப்பாளர் இருக்காங்க பாருங்க. 1000 இருந்தாலும் அவங்க பணத்த முதலீடு செஞ்சிருக்காங்க. அவங்க போட்ட பணத்தை திருப்பி எடுக்கிற அளவுக்கு ஒரு திரைப்படத்தை இயக்கி இருக்கிற இயக்குனருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா, நீ ஏமாத்தல. உன் தொழில கரெக்ட்டா பண்ணியிருக்கீங்க. ஒட்டுமொத்தமாவே இது ஒரு மிகச்சிறந்த படமாக இருக்கிறது. இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு, அப்புறம் இதை கொண்டு போய் அவங்க சேர்த்துருவாங்க. படம் நல்லா இருந்ததுன்னா, கண்டிப்பா முதல்ல கொண்டு போய் சேர்க்கிறது அதான் இங்க தான் நான் முதல்லயே பார்த்துட்டேன். எடிட்டர் தான் நான் வந்த உடனே எனக்கு டீ கொண்டாந்து குடுத்தாரு. அதுக்காக நான் பேசல. வா மேல வாயா நீ. ஏன் நீ கீழ நிக்கிற? இது எடிட்டர் சங்க தலைவர் வேற வந்திருக்கிறாரு. என் அன்பு தம்பி. வா. இவரு நல்லா கைத்தட்டு தட்டுங்க. இந்த திரைப்படத்தை சிறப்பாக கொண்டு போய் சேர்க்கும் பணியில் நிச்சயமாக நமது ஊடக நண்பர்களும், பத்திரிகை நண்பர்களும் அனைவரும் இருப்பார்கள். படம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் நீங்க கேட்க வேண்டியதெல்லாம் அவங்க நல்லா எழுதிருவாங்கன்ற அவர்கள் சார்பாக உங்களை வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.